ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அப்பா வீட்டு சைட் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். குலதெய்வ கோயில் வந்து கும்பாபிஷேகம். ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் வந்துட்டு வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு. ஸோ அண்ட் கோவில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா பெரியகுளம், வடுகுப்பட்டி. ஸோ வந்து ஏர்லியராகவே கிளம்பிட்டோங்க. மார்னிங் 6:30 7க்கு எல்லாமே கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே அங்கே போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்ட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வந்துட்டு பெரியகுளம் போகணும் அப்படின்னாவே 4 hours மேலே ஆகும். ஏன்னா வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக நம்ம போகவும் முடியாது. கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க இருக்கனால நிறுத்தாமையும் போக முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக 5 hours அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு போகிற வழினா தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், ஸோ அந்த வழியாக தான் போகணும். ஸோ மார்னிங் வந்துட்டு 6:30 7க்கெல்லாம் கிளம்புனதுனால ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியே தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே போகிற வழியில் அபூர்வாவில் தான் சாப்பிட்டோம். நிறைய என்ன சாப்பிட்ற? சாம்பார், தேங்காய் சட்னி. எல்லாம் இட்லிக்கு போயிட்டாங்க. ஏச்சுமா உப்மா. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுமே வந்து இந்த சுகம் ஆர்கானிக் ஹட்னு இருந்தது. இங்கே ஃபுல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து டேட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த உட்டன் டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. எல்லா வகையான உட்டன் டாய்ஸும் இருந்தது. உட்டன் டாய்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுமே வந்துட்டு காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாட் ஐட்டம்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியே இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு சரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணோம். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்க்குறக்கே வந்து பச்சை பசேன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ வடுகுப்பட்டி போகிற வழியில் வந்துட்டு சரி இளநீ குடிச்சிட்டு போயிடலாம், ரொம்ப வெயிலாக இருந்தது. ஸோ இளநீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நிறுத்தினோம். ஸோ இளநீ வந்துட்டு 45 rupees என்னமோ சொன்னாங்க. நம்ம ஊரில் கூட பரவாயில்ல, பட் இங்கே விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்பா வீட்டு சைடு குலதெய்வம் வந்து வடுகுப்பட்டி காமாட்சி அம்மன் கோவில். ஸோ இது வந்து மூங்கிலணை காமாட்சி அம்மன் நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோவில் பற்றி. ஸோ இது வந்து தேவதானப்பட்டியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து சக்தி எடுத்துகிட்டு வந்து அங்கே வடுகுப்பட்டியில் வந்து காமாட்சி அம்மனாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு தேவதானப்பட்டியில் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வடுகுப்பட்டி போவோம். ஸோ இது வந்துட்டு பொதுவான குலதெய்வம், நிறையா பேர்த்துக்கு இது வந்து குலதெய்வம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அப்புறம் அங்கே போவோம். இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் பற்றின வரலாறு வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்திருக்கு, நிறையா டிவி சேனல்ஸில் வந்திருக்கு.
ஸோ இந்த ஸ்தல வரலாறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கேட்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் இந்த வரலாறு கேட்கும்போது. ஏன்னா இந்த கோவிலில் வந்துட்டு முன்னாடி இருக்க கதவை தான் வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. ஸோ வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு மஞ்சளாத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு குளிக்கிறவங்க குளிப்பாங்க, இல்லை கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு சாமி வந்து வழிபடுறது தான் வந்து வழக்கம். ஸோ இந்த கோவில் பற்றின வரலாறு வந்து ரொம்ப பெருசுங்க. இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக வேணாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதாங்க மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில். ஸோ மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. ஸோ அந்த பெட்டியில் வந்துட்டு குழந்தை வடிவில் வந்துட்டு சாமி வந்ததாகவும், ஸோ அந்த சாமி தான் வந்து எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு கதவை தான் வந்து நம்ம சாமியாக கும்பிட்றோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு கதவில் வந்து ஒரு நாகர் சிலை வச்சு ஸோ அதை வழிபடுறாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. சாமியே வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இது. ஸோ இங்கே வந்துட்டு சாமிக்கு மெயினாக நெய் வந்து படைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து நெய், மாலை, தேங்காய், பழம் இதுதான் வந்துட்டு இங்கே மெயின் பூஜைக்கு கொடுக்கறது. ஸோ சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. தரிசனமெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து கோவில் சுற்றி வரக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்லங்க. ஸோ அங்கேருந்து வந்து மேலே கலச கோபுரம் வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இனி அடுத்தது வடுகுப்பட்டி. ஸோ வடுகுப்பட்டி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்தே வந்துட்டு கும்பக்கரை ஃபால்ஸு, அப்புறம் சோத்துப்பாறை டேம் இதெல்லாம் வந்து பக்கம்தான். ஸோ எங்களுக்கு வந்து தேவதானப்பட்டியிலேருந்து வடுகுப்பட்டி வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் அவ்வளோதான் ஆகும். 1/2 அன் ஹவர் to 45 minutes அவ்வளோதான் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு கோவிலுக்கெல்லாம் வந்தாச்சுங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் வந்து சேர்ந்தோம். ஸோ இங்கே வந்து தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். ஈவினிங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு முளைப்பாறை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் நான் வந்துட்டு எடுக்கலை முளைப்பாறை, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் அதை வாங்கி 2-3 எடுத்தேன். ஸோ அதை மட்டும் இதில் அட்டாச் பண்ணுறேன். भीमरुद्राणि स्तूपिलिङ्गदेवदासनाथ नमः भीमरुद्राणि स्तूपिलिङ्गमूर्तये नमः ॐ गौरीर्वामजर्याय गतेगपति जीकरणार्थसिद्ध्यर्थम् अस्मिन्नाचार्ये जमान्यो पुत्रसन्तान. ஸோ யாககுண்டம் வந்து கோவிலுக்கு சைடில் யாகம் நடந்துட்டு இருந்தது. ஸோ கோவிலில் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. அண்ட் சாமியுமே வந்துட்டு பார்க்க முடியாது, ஏன்னா திரை போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் வந்து அலங்காரம் பண்ணி எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சாமியுமே வந்து பார்க்க முடியல. இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. யாக குண்டமில் போடுறதுக்காக வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அந்தந்த பிளேட்டில் வச்சுருந்தாங்க.
ஸோ இது வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னத்து நாள். ஸோ இது வந்து கும்பாபிஷேக வீடியோவும் சேர்ந்து போட்டால் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு பார்ட்டாகவும் கும்பாபிஷேகம் நடந்தது வந்து இன்னொரு பார்ட்டாகவும் போடுறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.